சாயின் அற்புதத்தை என்னவென்று சொல்வது? என் வாழ்வில் சாய் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சாய்பாபா கோயிலுக்கு வெறும் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருந்தேன். அப்படி போயிட்டுருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வியாழக்கிழமை வருவாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து வியாழக்கிழமை போய் பூஜை பஜனை நடக்கும். சும்மா விளையாட்டுத்தனமாக அவங்கள பார்க்க போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்து எனக்கு ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சு. எனக்கு பாபா கிட்ட சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சப்ப நான் கண்டிப்பாக அந்த சேவையை நல்லா செஞ்சேன். இது வரைக்கும் ஷீரடிக்கு ஒரு 49 முறை போயிட்டு வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷீரடிக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு சேவையாக. நான் படித்த படிப்பு, எனக்கு இருக்கிற விஷயங்களை விட பாபா சொன்ன மாதிரி என்னவன் ஒருவன் அடுத்தவர் படும் கஷ்டத்தை தான் படும் கஷ்டம் மாதிரி நினைக்கிறானோ அவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான் அப்படின்னாரு. பசிக்கிறவனுக்கு உணவு கொடுனாரு. நான் ஒரு என்ஜிஓ வச்சு பசிக்கிறவங்களுக்கு உணவு, படிப்புக்கு சம்மந்தப்பட்ட எல்லா உதவியிலும் நான் செஞ்சு வரேன். நீங்களும் பாபா கிட்ட போயிட்டீங்கன்னா பாபா சொன்ன விஷயங்களை இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா அற்புதங்களையும் பதிவாக போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், மற்றபடி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பாபா ராமராகவும் கிருஷ்ணராகவும் நீங்கள் கும்பிடும் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி செய்வார். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.